ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. இன்னைக்கு வேல்மாறல் பூஜை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, எதை எதை வச்சு செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலுக்கு பூஜையா? எப்பயும் முருகனுக்கு தானே பூஜை செய்வோம், இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாங்க. முருகனுக்கு எப்படி பல ஆலயங்கள் இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கும் பல ஆலயங்களில் வேலை மூலதனமாக வச்சு பிரதானமாக வழிபாடு செய்யக்கூடிய நிறைய கோயில்கள் இருக்குங்க. முருகப்பெருமானின் திருக்கரங்களில் எழுந்தருளக்கூடிய இந்த வேலை பூஜிப்பதன் மூலம் ஞானத்தை, வீரத்தை, செல்வத்தை மற்றும் வெற்றியை பெற முடியும். முருகனுடைய வேலுக்கு இவ்வளோ சக்தியா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாங்க. அது முருகப்பெருமானுடைய சாதாரண ஆயுதம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சிவபெருமான் முருகனை நீ சூரசம்ஹாரத்திற்கு புறப்படு என சொல்லும்போது 11 கரங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டாருங்க சிவபெருமாள் முருகனுக்கு. ஆனால் ஒரே ஒரு கை மட்டும் மிச்சமாக இருந்திருக்குங்க, எந்த ஆயுதம் இல்லாமல் இருந்திருக்குங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, உலகத்தில் உள்ள, அதாவது அண்டத்தில் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் ஒன்று திரட்டி ஒரு ஆயுதத்தை முருகனுக்கு தராருங்க. அந்த ஆயுதம் எப்படி இருக்குன்னா, 1000 கோடி சூரியனை பிடிச்சி அதை அச்சு பண்ணி எடுத்த மாதிரி தக தகன்னு மின்னுச்சாங்க. அதாவது இருக்கிற ஒரு சூரியனோட வெளிச்சத்தையே நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாதுங்க. நினச்சி பாருங்க, 1000 கோடி சூரியனுக்கு நிகரான வெளிச்சத்தை இந்த வேல் கொண்டு இருந்துச்சாங்க. இப்படி தகதகன்னு மின்னிய வேலை நேரடியாக சிவபெருமான் முருகனிடம் கொடுக்காம அதை அம்பாள் கிட்ட கொடுத்து, இதை உன் கையால் நீ முருகனுக்கு கொடு சக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. இதை வாங்கின சக்தி சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அவங்கக்கிட்ட இருக்க அனைத்து சக்தியையும் அந்த வேலுக்கு கொடுக்குறாங்கங்க. இதனால தாங்க இந்த வேலுக்கு சக்தி வேல் அப்படின்ற பேரும் இருக்கு. வேல் அழிக்கிற ஆயுதம் மட்டும் இல்லைங்க, வேல் காக்கிற ஆயுதமும் கூட தாங்க. இப்படி 3 முப்பெருந்தெய்வங்கள் சக்தியை உள்ளடக்கிய இந்த வெற்றி வேலை, சக்தி வேலை வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்குங்க. சரி வாங்க, இப்போ வேல்மாறல் பூஜை எப்படி கடைபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேல்மாறல் பூஜையை நாம் 48 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணுங்க. தொடர்ந்து அப்படின்னா பெண்களால் இந்த 48 நாள் தொடர்ந்து செய்ய முடியாதுங்க. அதனால் அவங்க செய்ய முடியாத அந்த நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பண்ணிக்கலாங்க. நமது வீட்டில் பூஜை அறையில் வேல் இருக்கும் இல்லையா, அந்த வேலை வச்சு நம்ம பூஜிக்கணுங்க. ஏதாவது ஒரு வேலுங்க, அது வெள்ளியிலையோ இல்லை எவர் சில்வராகவோ இல்லை பித்தளை வேலாகவோ எதுவாக இருந்தாலும். இல்லைங்க எங்ககிட்ட வேலே இல்லை அப்படின்னா முருகன் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் முருகனுடைய கையில் வேல் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அந்த வேலை கூட நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு வழிபடலாங்க. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலுங்க, அது எந்த வடிவமாக இருந்தாலும் சரிங்க, அதை எடுத்து பூஜை பண்ணிக்கோங்க. எப்படி பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதலில் வேலை அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் மலர்களால் தீபதூப ஆராதனைகள் காட்டணுங்க. அதுக்கப்புறம் வேல்மாறல் என்கிற பாடலை பாராயணம் பண்ணணுங்க. வேலுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தா, விபூதி, சந்தனம், தயிர், பால், தேன், மஞ்சள் நீர், நெய். அவங்களால என்ன என்ன முடியுதோ அதை வச்சு வேலனை நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டா போதுங்க. இது எல்லாமே வச்சு நாங்கள் டெய்லியும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிக்கலாங்க. என்ன பூ கிடைக்குதோ அதை எடுத்து முருகனுக்கு வச்சுட்டா போதுங்க. எந்த பூ, இப்போ நம்ம வீட்டில் ஒரே ஒரு சங்குப்பூ பூத்துருக்குங்க, அதை கூட நீங்கள் முருகனுக்கு வைக்கலாங்க. ஒரே ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கும், அதை கூட நீங்கள் முருகனுக்கு வைக்கலாங்க. ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னா செவ்வரளி பூவும் பன்னீர் ரோஸ் இருக்குங்க இல்லையா, அந்த பூவும் முருகனுக்கு ரொம்ப
சிறப்பானதுங்க. நான் இந்த வீடியோவில் முருகன் அப்படின்னு சொல்கிறது வெற்றி வேலை தாங்க. இதே மாதிரி அபிஷேகம் முடித்து ஆராதனை முடித்து தொடர்ந்து 48 நாட்கள் வேல்மாறல் பாடலை பாராயணம் பண்ணிக்கிட்டே வரணுங்க. சரி, இந்த பூஜையை நம்ம எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காலை மாலை 2 வேளையும் பண்ணிக்கலாங்க. காலையில் நாங்கள் ஆஃபீஸ் போகணும், எங்களால் பண்ண முடியாது அப்படின்றவங்க சாயந்தரம் பண்ணிக்கலாங்க. காலை நேரங்களில் இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை பண்ணுனா ரொம்ப சிறப்பானதாக அமையுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டு வேலை பூஜை பண்ணி வேல்மாறலை படித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு உள்ள நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வேல்மாறல் பூஜையை பண்ணிக்கலாங்க. இந்த பூஜையை பண்ணுவதால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுக்கு படிப்பையும் ஞானத்தையும் தருங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாங்க. நம்ம கைக்கு வர வேண்டிய பண வரவு வராமல் தடங்கலாகிக்கிட்டே இருக்கா, அதுவும் சரியாகுங்க. எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறதும் நிறைவேறுங்க. திருமண வயதை தாண்டியும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கீங்களா? இந்த பூஜையை பண்ணால் திருமணம் கூடிய விரைவில் நடக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. செல்வமும் செழிப்பும் பெருமையும் வெற்றியும் கல்வியும் வீரத்தையும் தரக்கூடிய இந்த வேல் வழிபாட்டை கண்டிப்பாக தொடர்ந்து 48 நாள் வழிபட்டு வந்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.